உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். நமது தேவனாகிய கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் என்பது அவர் நம்மை முழுவதுமாக ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்கும் நாளாகும். நம் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் அவருக்கே அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளையும் அவருடைய சமூகத்தில் ஜெபத்துடன் ஆரம்பிக்கும் போது அனுதினமும் கர்த்தர் நம் வாழ்வில் பராக்கிரமம் செய்வார். நமக்கே தெரியாத எதிரான வல்லமைகளுக்கும் யோசனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்வார். இப்படி நம்மை அர்ப்பணிக்கும் காரியம் கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் அமையும் போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். எனக்காய் ஜீவனையே தந்த தேவனுக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய சித்தம் செய்ய என்னை ஒப்புவிப்பதை தவிர திரும்ப என்ன கொடுக்க முடியும்? அப்படி ஒப்புவிக்கும் போது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருக்குள் நாம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களிடமிருந்துதான் கர்த்தர்க்கென்று ஒரு இளம் தலைமுறையினர் எழும்புவார்கள். அவர்கள் விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் பரிசுத்த சந்ததியாயிருப்பார்கள். தமஸ்குவுக்கு போகும் வழியில் பவுலுக்கு இயேசு பேரொளியிலிருந்து பேசும்போது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்கிறார். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளே பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம் அவர் சித்தம் செய்ய ஆயத்தமா?